திருமணங்கள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். தமிழகத்தில் இருக்கிற நிறைய பொறியியல் கல்லூரிகளில் பேராசிரியர்கள் எல்லாமே இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார்கள். தகுதி தேர்வு நடத்தப்பட்டு ஆட்குறைப்புக்காக அவங்களெல்லாம் வெளில அனுப்புறாங்கன்ற புகார் எழுந்திருக்குது. அது குறித்து தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். ஐயா, இந்த தகுதி தேர்வு அப்படின்றதையெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு வைஸ் சான்சலர் இருந்த காலங்களில் கூட, அதுக்கு முன்பும் கூட நிறைய காலேஜஸ்க்கு போயிருப்பீங்க, சர்ப்ரைஸ் விசிட்லாம் கூட போயிருப்பீங்க. அப்போல்லாம் அங்கிருந்த பேராசிரியர்கள் இவங்களோட நிலைமையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அப்படின்றது ஏதாவது இடங்களில் மோசமாக இருந்த நிகழ்வுகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதாவது நான் துணைவேந்தராக இருந்த சமயத்தில் நிறைய கல்லூரிகள் போயிருக்கேன். அப்போல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லை. ஆக்சுவலாக எல்லா கல்லூரியிலுமே நல்ல டிமாண்ட் இருந்தது, நல்ல ஆசிரியர்களுக்கான பணி நிறைய இருந்தது. எல்லா கல்லூரியிலையும் மாணவர்கள் சேர்ந்துருந்தாங்க. இப்போ ஒரு லாஸ்ட் 4 to 5 இயர்ஸாக தான் இந்த டிட்டரேஷன் ஆஃப் குவாலிட்டி எஜுகேஷன் வந்த பின்னால் நான் சில கல்லூரிகளுக்கெல்லாம் போயிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேத்தட்டிக் கண்டிஷன் ஆஃப் டீச்சர்ஸ், அவங்க ஜஸ்ட் பிஇ படித்தவங்களெல்லாம் கூட சில சமயங்களில் டீச்சரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் திங் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய கல்லூரிகளில் ஒரு ஏமாற்றும் வேலையும் செய்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்பெக்ஷன் வரும்பொழுது இண்டஸ்ட்ரியிலேருந்து சில பேர்த்தை அழைச்சிட்டு வந்து இவங்கெல்லாம் எங்கள் காலேஜில் டீச்சர்ஸாக இருக்காங்கன்னு. இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படுது? இந்த மாதிரி போலியாக ஏமாத்துற கல்லூரிகள் மேலே என்ன இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படுது? ஏமாத்துறதை இவங்களால யூனிவர்சிட்டியால் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு அவங்க ரெக்கார்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் துணைவேந்தர் அந்த சமயத்தில் ஒரே ஒரு பேராசிரியருடைய நேம் 4 காலேஜில் இருந்துச்சு. அப்போ தான் நான் அந்த சேர்மன்ஸ் மீட்டிங்கில் ஐ ஜஸ்ட் வாண்ட் தம், இது மாதிரியான ரிப்பீட்டட் நேம்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கல்லூரியை டிஸ்அஃபிலேட் பண்ணிடுவேன்னு சொல்லி வார்னிங். அதிகபட்ச தண்டனையா என்ன கொடுக்கப்படும் இந்த மாதிரியான கல்லூரிகளை? கல்லூரியோட அங்கீகாரத்தை ரத்து செய்யலாம். ரத்து செய்யக்கூடிய அளவுக்கு பல்கலைக்கழகத்துக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த கல்லூரி மேலே நடவடிக்கை எடுக்கல. இது வரைக்கும் எடுக்கல. அதனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், ஆசிரியர்களுடைய தரம் உயர்ந்தால் மட்டுமே கல்வியின் தரம் உயரும். கண்டிப்பாக. ஒரு உதவி பேராசிரியர் நம்மளோட இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசிடுவோம். ஒரு உதவி பேராசிரியர் ரொம்ப கல்லூரிகளில் நடந்துகிட்டு இருக்கிற மோசமான நிலைமை குறித்து நம்மள்ட்ட பேச போகிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, உங்களுடைய பெயர், உங்களுடைய கல்லூரி பற்றி நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்கள் பேரை, உங்களுடைய கல்லூரி பேரை நீங்கள் சொல்லலாம். இல்லை, அதை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு விரும்பல. பரவாயில்ல. நீங்கள் ஒரு பொறியியல் கல்லூரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. என்ன விதமான சிக்கல்களை இந்த பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் சந்திச்சிட்டு இருக்கிறாங்க? முக்கியமாக அட்மிஷன் அப்படின்ற பேரில் எல்லா ஃபேக்கல்ட்டியும் ஒரு சேல்ஸ் பீப்புள் மாதிரி ட்ரீட் பண்ணுறது தான் முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அது இல்லாமல் இடையில அடிக்கடி எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க, குவாலிட்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. கண்டக்ட் பண்ணி ஃபேக்கல்ட்டியோட கவுண்ட் குறைக்கிறதுக்காக, ஆள் குறைப்புக்காக வேண்டி அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எல்லாம் நடத்துவாங்க. இது மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் நாங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஐயா சொல்றாரு, தகுதி இல்லாத நிறைய பேர் தான் ஆசிரியர் பணிக்கே வேலைக்கு போறாங்க, எங்கேயுமே வேலை கிடைக்காதவங்க தான் கல்லூரிகளில் போய் ப்ரொஃபஸருங்களா வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக இது ஒத்துக்க முடியாது. ஏன்னா இது மாதிரி ஒரு பக்கம் அந்த மாதிரி இருந்தாலும் குவாலிட்டி பீப்புள் நிறைய இருக்காங்க. சிலர் பேஷனாவே ஒர்க் பண்ணுவாங்க. இது மாதிரி இதுக்காகவே, அதாவது நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்ல ஒர்க் பண்ற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் தான் இதுல இந்த ஃபீல்ட்ல ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்காங்க இப்போ பொறுத்த வரைக்கும். பொதுவா இந்த மாதிரி கல்லூரிகள்ல வேலை செய்யறவங்களுக்கான சம்பளம் அப்படிங்கிறது என்ன நிலைமையில இருக்கு? கம்மியா இருக்கவங்கள இப்போ பிஇ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 10,000 இருந்து 12,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு இருக்காங்க. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டேட்டஸ். அதுவுமே அந்த பிரான்ச் பொறுத்து இருக்கு. இப்போ எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், இசிஇ இல்ல சிஎஸ்சி, ஐடி, இந்த மாதிரி எந்த பிரான்ச் படிச்சிருக்காங்களோ அது பொறுத்து இருக்கு. இப்போ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அண்ட் போன வருஷம் இந்த 2 வருஷத்தோட ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா சிவில் அப்புறம் மெக்கானிக்கல் அந்த ஃபேக்கல்ட்டியோட கவுண்ட் கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கான சேலரி மட்டும் அதிகமா இருக்கும். மற்ற டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஃபேக்கல்ட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே சேலரி கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அதாவது அவங்களுக்கு பிஇ முடிச்சிருந்தாங்களே அப்படின்னாலே 15,000 சம்பளம் கொடுக்கறதுக்கு மேனேஜ்மெண்ட் தயாரா இருக்காங்க. அதே இது சிஎஸ்ஐடிஓ இல்ல இசி ட்ரிபிள் அவங்களுக்கு எல்லாருக்குமே
10,000 இருந்து 12,000 அந்த ரேஞ்சில் தான் பிஇ முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, அதுவும் லேப் இன்ஸ்ட்ரக்டர், டெக்னீஷியன் அந்த மாதிரி போஸ்டிங்க்கு இருக்கு. பட் வேற சிவில் மெக்கானிக்கலா இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபேக்கல்ட்டியாவே ஒர்க் பண்ணலாம். அவங்க வந்து ஃபேக்கல்ட்டியாவே ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கிளாஸே எடுக்கிறதுக்கு அலோ பண்ணிடுவாங்க. ஈவன் தோ தே டோன்ட் ஹேவ் ஒரு ப்ராப்பர் குவாலிட்டி இல்ல அப்படின்னாலுமே அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க அலோ பண்ணிடுவாங்க, மெக்கானிக்கல் சிவிலா இருந்தா. இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டஸ் அதுதான். ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான தகுதி இல்லாம வேலை போய் சேரணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர்ல நிறைய பேர் வேலைக்கு சேர்றதையும் பார்க்க முடியுது. பட் பொதுவாக இந்த மாதிரி காலேஜஸ்ல பெரிய ஒரு நம்பிக்கையோட நிறைய பேர் வேலைக்கு போய் சேர்றாங்க. என்னென்ன மனச்சுமை என்னென்ன அவங்களுக்கு ஏற்படுது? இந்த மாதிரி ப்ரொஃபஸருங்க வேலைக்கு போறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? மென்டல் ப்ரெஷர் ரொம்ப அதிகம். முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, டீச்சிங் ப்ரொஃபஷன்ல வந்துட்டு அவ்வளோ ஒரு பெரிய ப்ரெஷர் கிடையாது, எல்லா கவர்மெண்ட் ஹாலிடேஸ் தான், ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க, ஜஸ்ட் 1 hour 2 hour கிளாஸ் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ஆயிடுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் நான் ஒரு 5 வருஷமா இதே ஃபீல்ட்ல தான் இருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. என்ன சொல்றது, லெக்சரா எடுத்துக்கிறவங்க லெக்சரா இருக்காங்க, ஒர்க் பண்றாங்க. இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃபுல்லா எல்லாத்துக்குமே ப்ரெஷர் தான். டீச்சிங் அப்படின்றது வந்துட்டு, அதாவது லெக்சரிங் ஃபீல்டு, இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றோம்னா டீச் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்றதுக்காக மட்டும்தான் நம்மளோட ஒர்க்கா இருந்தது இதுக்கு முன்னாடி எல்லாம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. யூ ஷுட் பி அ மல்டி டாஸ்கர். நிறைய எல்லா விதமான வேலைகளும் நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் குவாலிட்டிஸ் இருந்தாதான் உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் செகண்டரி, இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும், பாடம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு செகண்டரியா தான் அவங்களுக்கு இது ப்ரையாரிட்டி வந்து செகண்ட்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதுக்கு கிடையாது. இட்ஸ் ஆல் a business. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அட்மிஷனுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆப்வியஸ்லி அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பர் ஆஃப் சீட் 320 சீட் இருக்குன்னா அந்த 320 சீட் அவங்க வந்து ஃபில் பண்ணி ஆகணும். நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. ஸ்டூடண்ட்ஸ் உள்ள கொண்டு வரதுக்கு, அட்மிஷன் கொண்டு வரதுக்கு. இந்த அம்மா சொல்றப்ப ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது. ப்ரொஃபஸருங்களுடைய ப்ரையாரிட்டி அப்படின்றது சொல்லி கொடுக்கறது இல்ல, ஆள் பிடிச்சிட்டு வந்து என்ஜினியரிங் காலேஜில் சேர்த்துறதுக்கு தான் எங்களை வேலைக்கு சேர்க்குறாங்க அப்படின்றாங்க. ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்கு. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். இந்த நிலைமை நம்ம எப்படி சரி செய்ய முடியும்? அந்த மாதிரி ஆசிரியர்களை வந்து அட்மிஷனுக்காக அனுப்புறது மிகப்பெரிய தவறு. அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. அது அவங்கெல்லாம் யூனிவர்சிட்டிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எழுதுனாங்கன்னு சொன்னால் அந்த கல்லூரி மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். பல்கலைக்கழகத்துக்கு அதுக்கு அதிகாரம் இருக்குது. அதே சமயத்தில் அவங்க சொன்ன மாதிரி சம்பளம் குறைவாவுக்கு இவங்க சேரக்கூடாது. சில ஆசிரியர்கள் வந்து ஏன் சேர்றாங்க 10,000 12,000க்கு? அதனால் இது ஓவராலாக இப்போ ஹோல் ஸ்டேட்டுக்கே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகிட்டு இருக்குது. நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குவாலிஃபிகேஷன் மினிமம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எம்எஸ்சி பிஎட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஎட்டுங்கிறது 1 year அவங்களுக்கு ட்ரைனிங். இப்போ கூட அது 2 years மாற்றிருக்காங்க. ஆனால் கல்லூரி ஆசிரியர்களுக்கு அது போல் ஒரு ட்ரைனிங் இல்லை. அதனால் அவங்க சடனாக ஒரு கல்லூரியில் போய் கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி கண்டென்ட் டீச் பண்ணுறது, எப்படி கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, டெலிவரி பண்ணுறது, வளர்ந்த பசங்களை எப்படி சைக்கலாஜிக்கலி மேனேஜ் பண்ணுறது, இல்லை அதெல்லாம் இப்போ பெரிய பிரச்சனையாக அவங்க பேசலை. அவங்க பேசுறது அவங்களுக்கான வேலையில் சம்பளம் கொடுக்கறது இல்லை, அவங்கள வந்து ஒரு சேல்ஸ் பர்சனாக ஆக்குறாங்க அப்படின்றத குற்றச்சாட்டு. தான் இது மாதிரி அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இல்லாமல் இந்த டீச்சிங் ஜாபில் ஜாயின் பண்ணதுனால அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இல்லை. அவங்களால எதிர்த்து நிற்க முடியல. அந்த கல்லூரிகளில் அவங்க சொன்ன வேலையை செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் கவர்மெண்ட்டும் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து இது மாதிரி பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் டீச்சர்ஸ் அவங்களோட தரத்தை உயர்த்திக்கணும். அவங்க ஜாயின் பண்ண பின்னால் இது மாதிரியான ரிவ்யூ வைக்கிறது, பர்ஃபார்மன்ஸ் வைக்கிறதெல்லாம் தேவையில்லாதது. அவாய்ட் பண்ணணும். அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகும். அவங்கள ஆராய்ச்சிக்கு இவங்க மோட்டிவேட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் ப்ரைவேட் காலேஜஸில் 90 விழுக்காடு கல்லூரிகள் ஆராய்ச்சிக்கு அவங்க மோட்டிவேட் பண்ணுறதே கிடையாது. ஆராய்ச்சிக்கு உதவியும் பண்ணுறது இல்லை. இந்தியாவிலேயே கூட முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் மிக குறைவு. அப்போ யார் ஆராய்ச்சி செய்ய முடியும்னு நினச்சா ஒன்லி கல்லூரி ஆசிரியர்கள் மட்டும்தான் ஆராய்ச்சி செய்ய முடியும். அவங்களுக்கு இவங்க கோஆப்ரேட் பண்ணலன்னா, இவங்க உதவி செய்யலைன்னா எப்படி கல்லூரி ஆசிரியர்கள் ஆராய்ச்சி பண்ண? ஒரு வளமான நாட்டுக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக உங்களுடைய நிறைய கருத்துக்களை எடுத்து வச்சிங்க. ரொம்ப மனம் தெரிந்தே கூட நீங்கள் பார்த்த அனுபவங்கள், நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் போனப்போ நடந்த விஷயங்கள் எல்லாம் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த நியூஸ் 7 தமிழ் இதை ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்துக்கிட்டு, அதாவது உதவி பேராசிரியர்களுக்கு தனியார் பொறியியல் கல்லூரிகளில் நடந்துகிட்டு இருக்கிற சிக்கலை வந்து அரசுக்கு கொண்டு போகணும், அரசனோட கவனத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றத தான் இந்த நிகழ்ச்சி வந்து சொல்ல விரும்புது. இந்த நிகழ்ச்சியை ஒரு நிகழ்ச்சியாக மட்டும் எடுத்துகிட்டு போகாமல் தொடர்ந்து இந்த விஷயத்தில் நியூஸ் 7 தமிழ் தொடர்ந்து செய்திகளை ஒலிபரப்பிக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.